ஹாய் குட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான் பார்த்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்னா ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்றத மட்டும்தான் இவ்வளோ நாள் படிச்சிருப்போம். நர்சரி குழந்தைங்களுக்கு ஒரே ஒரு பிக்சரில் அதை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி நான் அதுவும் கொடுத்துருப்பேன். இது பார்த்தீங்கன்னா நர்சரி குழந்தைங்களுக்கு கிடையாது. ஸோ எல்கேஜி அண்ட் யூகேஜி குழந்தைங்களுக்கு தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பிக்சர்ஸ் பார்க்க அப்சர்வ் பண்ண அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஏ, அதுக்கப்புறமா கேபிட்டல் ஏ கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் லெட்டர்ஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்டர் ஸ்டார்டிங்கில் தான் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்மால் லெட்டர்ஸ் தான் அதிகமாக தேவைப்படும். ஆனால் நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸ் முடிச்சுட்டு தான் நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்மால் லெட்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 பிக்சர் இருக்குது. ஸோ ஏ ஃபார் ஆப்பிள்ன்றதும் இருக்குது, ஏர்கிராஃப்ட்னும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிப்புளாக சொல்லி கொடுக்கும்பொழுது குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்குவாங்க. ஸோ அதுக்காக தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்களா? உங்கள் குழந்தைங்க எல்கேஜி யூகேஜியாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீகேஜி அதுக்கப்புறமா 2-2.5 வயசு குழந்தைங்களுக்கு கீழே வேண்டாம். ஸோ எல்லாமே அவங்களுக்கு இப்போ தான் புதுசாக கற்றுக்கிறதுனால நம்ம மல்டிபிள் இதுவாக சொல்லி கொடுக்கறது வேண்டாம். இல்லை என் குழந்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, இது நான் 2 வயசுலேருந்து நான் வீட்டில் சும்மா இருக்கும்போது சொல்லி கொடுத்துட்டேன், நல்லாவே தெரியும் அப்படின்னா, இன்னொன்று தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். சரிங்களா? சும்மா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் சும்மா ரொம்ப போட்டு திணிக்க அவங்க படிப்பே வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அதனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். சரிங்களா? அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் சொல்லிக் கொடுங்க. இப்போ ஏ ஃபார் ஆப்பிள், APPLE ஆப்பிள். ஆப்பிளை நீங்கள் எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா, கலரு, ஷேப்பு, அது கலர்ஸு அந்த மாதிரி ஷேப்ஸில் பசங்க ரொம்ப என்கேஜாக ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா ஏ ஃபார் ஏரோப்ளேன் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். இது ஒன்றுமே இல்லை, ஏர்கிராஃப்ட் தான். ஏர்கிராஃப்ட், ஏரோப்ளேன் எல்லாமே ஒன்று தான், ஒரே சிமிலர் தான். கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். அது அவங்கள போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். நீங்கள் ஏரோப்ளேனே சொல்லி கொடுக்கலாம், ஓகே தான். பட் இங்கே ஏர்கிராஃப்ட் இருக்குது. ஸோ ஏர்கிராஃப்ட்னா என்னன்னு கேட்கும்போது ஏரோப்ளேன் மாதிரி தான் அப்படின்னு நீங்கள் சொல்லி டிஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ அதோட ஸ்பெல்லிங் AIRCRAFT, ஏர்கிராஃப்ட். ஸோ இன்றைக்கி இந்த ஏவோட நான் நிறுத்திக்கிறேன். ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போகும். அடுத்தது நான் பி, இதே பேஜில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கும்போது நான் பியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் ஸ்டே வித் மீ, ஹேமா. பாய்.